வணக்கம். நம்முடைய ஆணையப்பன் திருமந்திரம் சேனலில் என்னை கவர்ந்த திரை இசை பாடல் பகுதியில் இன்று ஒரு சிறப்பான பாடலையும் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பாடல், அந்த திரை இசை பாடலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். எல்லோரும் சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கிறோம் அல்லவா? அந்த மனநிலைக்கு தக்கவாறு உள்ள ஒரு பாடல். ஒரு விஷயம் என்னவென்றால், எந்த பொருளில் பாடல் வேண்டுமென்றாலும் அது பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய பாடலில் இருக்கும். இப்போ சுதந்திர வேட்கையை உணர்த்துகின்ற பாடல் என்றால் உடனே நமக்கு வருவது, அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் என்ற 1001 பாடல் அனைவருக்கும் ஞாபகம் வரும். ஆனால் சுதந்திர வேட்கையையும் எதிரிகளை நாம் ஒற்றுமையால் வீழ்த்தி வெல்ல வேண்டும் என்பதையும் ஒரு பாடலில் மிகவும் அற்புதமாக வைத்திருக்கிறார். இந்த பாடல் சிலேடையாக அமைந்திருக்கும். அன்றைய காலங்களில் நிலவி வந்த அரசியல் சூழ்நிலையில் தங்களுடைய கட்சியினருக்கு உத்வேகத்தை அளிப்பதற்காக, களத்தில் போராடி வெல்ல வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்ட பாடலாகவும், அதே சமயத்தில் நாம் சுதந்திரத்திற்காக போராடிய காலங்களில் நாம் அனுபவித்த துன்பங்களையும் அதை எப்படி எதிர்கொண்டு வெற்றி அடைய வேண்டும் என்பதையும் குறிக்கக்கூடியதாகவும் இரண்டு பொருள்பட மாறு இந்த பாடல் புனையப்பட்டுள்ளது. அதுதான் இந்த பாடலுடைய சிறப்பு. இந்த பாடல் இடம்பெற்ற படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். பாடலை பாடியவர் டி.எம். சௌந்தரராஜன். பாடலுக்கான வரிகளுக்கு உயிர் கொடுத்தவர் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள். முத்துலிங்கம் மிகவும் ஆழமான கருத்துக்களை மிகவும் எளிமையாக கொடுக்கக்கூடியவர். அற்புதமான பல பாடல்களை எழுதியுள்ளார். இந்த பாடலின் போது நடைபெற்ற சுவாரஸ்யமான பல சம்பவங்களையும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த பாடல் வரலாற்று சிறப்புமிக்க பாடல் என்று ஏன் கூறினேன் என்றால், இந்த படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுதே பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுடைய கட்சி ஆட்சியை பிடித்து விட்டது. ஒரு 15-20 நாட்கள் ஷூட்டிங் இருந்தால்தான் இந்த படம் நிறைவடையும் என்ற நிலையில் அவர் அவசரப்படாமல் இந்த படத்தை நிறைவு செய்துவிட்டே நான் பதவியேற்றுக் கொள்கிறேன் என்று சொல்லி அவர் பதவியேற்பு ஏற்பாடுகளை ஒருபுறம் செய்து கொண்டும், மற்றொருபுறம் இந்த படத்தில் உள்ள மீதமுள்ள காட்சிகளை நடித்துக் கொண்டும் இருந்து 15 நாட்கள் 20 நாட்கள் கழித்து தன்னுடைய பதவியேற்பு விழாவை வைத்துக் கொண்ட சம்பவங்கள் எல்லாம் உண்டு. இந்த படம் வெளியாகும் பொழுது அவர் முதலமைச்சராக கோலோற்றி அமர்ந்திருந்தார். அதனால்தான் இது வரலாற்று சிறப்புமிக்க பாடல் என்று சொல்கிறேன். இந்த பாடலில் உள்ள வரிகள் ஒவ்வொன்றும் உணர்ச்சியையும் உத்வேகத்தையும் தூண்டக்கூடியதாக இருக்கும். சுதந்திரத்திற்காக போராடக்கூடியவர்களுக்காக எழுதப்பட்ட பாடல் என்றே தோன்றுகிறது. கேட்டு பாருங்கள். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். ஒற்றுமையால் பகைவர்களை ஓட வைப்போம், உழைப்பாலே நம் நாட்டை உயர்த்தி வைப்போம். ஒற்றுமையால் பகைவர்களை ஓட வைப்போம், உழைப்பாலே நம் நாட்டை உயர்த்தி வைப்போம். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும், கொள்கை வீரர் தியாகங்களை ஏற்றிட வேண்டும். கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும், கொள்கை வீரர் தியாகங்களை ஏற்றிட வேண்டும். புரட்சியிலே சரித்திரத்தை மாற்றிட வேண்டும், பொது உடைமை சமுதாயம் மலர்ந்திட வேண்டும்.
புரட்சியிலே சரித்திரத்தை மாற்றிட வேண்டும். பொது உடைமை சமுதாயம் மலர்ந்திட வேண்டும். கண் கவரும் கலைகள் எல்லாம் வளர்ந்தது இங்கே. களங்கமுள்ள பகைவராலே தாழ்ந்தது இங்கே. நீதியோடு நேர்மை காக்கும் அறவர்கள் எங்கே? நிமிர்ந்தெழுந்தால் தடைகள் எல்லாம் உடைந்திடும் இங்கே. வீரமுண்டு வெற்றி உண்டு விளையாடும் களம் இங்கே உண்டு. வா வா என் தோழா. வீரமுண்டு வெற்றி உண்டு விளையாடும் களம் இங்கே உண்டு. வா வா என் தோழா. பூனைகள் இனம் போலே பதுங்குதல் இழிவாகும். புலியினம் நீயெனில் பொருதிடவாராய். வீரமுண்டு வெற்றி உண்டு விளையாடும் களம் இங்கே உண்டு. வா வா என் தோழா. தென்பாங்கு தென்றல் பண்பாடும் நாட்டில் தீராத புயல் வந்ததேனோ. தென்பாங்கு தென்றல் பண்பாடும் நாட்டில் தீராத புயல் வந்ததேனோ. நீர் வாழும் மீன்கள் நிலம் வீழல் போலே நெஞ்சத்தை பிடித்தேங்கலாமோ. வா வா என் தோழா. வீரமுண்டு வெற்றி உண்டு விளையாடும் களம் இங்கே உண்டு. வா வா என் தோழா. தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை. தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். எப்படி வீராவேசமாக உணர்ச்சி புகக்கூடியதாக இருக்கிறதான்னு பாருங்க. இப்போ இந்த பாடலுடைய நலம் புனைந்துரைத்தல் பகுதிக்கு வருவோம். இந்த பாடலை கொண்டு போய் முத்துலிங்கம் தலைவர்கிட்ட கொடுத்த உடனே, எப்பா நல்லா தான் இருக்குது, சென்சாரில் போய் நான் மாற்றிக்கிடணும்னு நீ விரும்புறியா அப்படின்னு கேட்டார். அவர் திகைச்சு நின்னார். என்ன தலைவரேன்னு கேட்டார். கோட்டையிலே நமது கொடி பறந்திட வேண்டும். கொள்கை வீர தியாகங்களை ஏற்றிட வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கியே. கோட்டையில் அதிமுக கொடி பறக்கணுங்கிற மாதிரி அர்த்தம் விளங்கக்கூடியதா இருக்குதே, சென்சாரில் வெட்ட மாட்டாங்களா அப்படின்னு கவிஞர் முத்துலிங்கத்திட்ட கேட்டாங்க. தலைவரே, வருஷா வருஷம் சுதந்திர தினத்தன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையிலையும் அங்கே டெல்லி செங்கோட்டையிலையும் இந்த மாதிரி எல்லாம் கொடி ஏற்றுவாங்க. அதையும் குறிக்கிற மாதிரி தான் எழுதியிருக்கிறேன். நம்ம விளக்கம் கேட்டாங்கன்னா நம்ம அதைத்தான் குறிப்பிட்டேன் என்று சொல்லிக்கொள்ளலாம். அதே சமயத்தில் உங்களுடைய ரசிகர்களுக்கும் உங்கள் கட்சிக்காரர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்பது புரிந்துவிடும். ஒரே சமயத்தில் ரெண்டு அர்த்தம் பொருள்படுகிற மாதிரி எழுதியிருக்கிறேன், இதை விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது சென்சாரில் ஓகே ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட சிறப்பு உள்ள வரி இந்த வரிகள். அதே மாதிரி அவர் புரட்சியிலே சரித்திரத்தை மாற்றிட வேண்டும். பொது உடைமை சமுதாயம் மலர்ந்திட வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. தான் ஆட்சி அமைத்தால் பொது உடைமை சமுதாயம் தான் அமைத்திடுவேன். பொது உடைமை சமுதாயம்னா என்ன? சமமான நிதி பங்கீடு, சமமான நீதி, எல்லாருக்கும் சமமான நீதி கிடைக்கணும். நீதி, வலிமை உள்ளவன் வச்சது எல்லாம் சட்டம் ஆகாது தம்பி, பிறர் வாழ நினைப்பவர் சொல்லுவது எல்லாம் சட்டம் ஆகணும் தம்பின்னு ஒரு பாட்டில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஏழை எளியவங்களுக்கெல்லாம் நீதி கிடைக்க வேண்டும். தேரோட்டும் போது ஒரு பசுவினுடைய கன்றுக்குட்டிய தன்னுடைய மகன் கொன்று விட்டான் என்பதற்காக மகனையே தேரோட்டி கொன்ற நீதி பரிபாலனம் செய்த மணிநீதி சோழன் வாழ்ந்த நாடு அல்லவா? அந்த நாட்டில் பொது உடைமை சமுதாயம் மலர வேண்டும். நீதி எல்லோருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும். குற்றம் செய்தவர் வலிமை உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்க வேண்டும். பொது உடைமை சமுதாயம் அமர்த்திட வேண்டும். எல்லோருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுத்திட வேண்டும் என்பதையெல்லாம் சுதந்திர இந்தியாவினுடைய கனவாக இருக்க வேண்டும் என்ற பொருள்படுமாகவும்
தன்னுடைய கட்சி ஆட்சிக்கு வந்தால் அனைத்தையும் தான் செய்வேன் என்பதுமாகவும் எழுதியிருக்கிறார். அதனால்தான் இதை வரலாற்று சிறப்பு மிக்க பாடல்கள் என்று சொன்னேன். ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் நம்மளுடைய கோயில்கள் எல்லாம் சேதமடைந்தன. அதே மாதிரி பிற படையெடுப்புகள், முகலாய படையெடுப்புகளில் எல்லாம் நம்மளுடைய கஜினி முகமது, கோரி முகமது காலத்தில் எல்லாம் நம்மளுடைய செல்வங்கள் எல்லாம் வாரி செல்லப்பட்டன, கோயில்கள் எல்லாம் பாழாக்கப்பட்டன. அப்போ அதையெல்லாம் குறிப்பிடுற மாதிரி தான் அடுத்து எழுதியிருக்கிறாரு. கண் கவரும் கலைகள் எல்லாம் வளர்ந்தது இங்கே, களங்கமுள்ள பகைவராலே தாழ்ந்தது இங்கே, நீதியோடு நேர்மை காக்கும் அறவர்கள் எங்கே, நிமிர்ந்தெழுந்தால் தடைகள் எல்லாம் உடைந்திடும் இங்கே, தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். அதே மாதிரி பிற படையெடுப்புகளினால் நம்மளுடைய கலை செல்வங்கள் எல்லாம் தாழ்ந்து போயிருந்தாலும் நெஞ்சை நிமிர்த்து கொண்டு போராடக்கூடிய நம்மளுடைய படை வீரர்களுடைய சாதுரியத்தினால் அவைகளெல்லாம் முறியடிக்கப்படும். இப்பொழுது கூட நாம் ஒரு போரில் எதிரி நாட்டை வென்றிருக்கிறோம். ஒற்றுமையால் பகைவர்களை ஓட வைப்போம், உழைப்பாலே நம் நாட்டை உயர்த்தி வைப்போம், தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். இன்னைக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கு பாருங்க. நம்ம தேசமே ஒன்றுபட்டு ஒற்றுமையுடன் நின்றுதான் இப்பொழுது வந்த அந்நிய படையெடுப்பை முறியடித்தது. உழைப்பாலே நம் நாட்டை உயர்த்தி வைப்போம். நம்ம நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் சில வல்லமையுடைய நாடுகள் நமக்கு எதிராக பல சூழ்ச்சிகளை செய்தாலும் நம்மளுடைய வல்லமையின் காரணமாக நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு போராடக்கூடிய தலைமையும் அந்த தலைமையின் கீழ் உள்ள தொண்டர்களும் படை வீரர்களும் முப்படைகளும் இருப்பதனால நாம் நம்முடைய சுதந்திர இந்தியா பீடுநடை போட்டு செல்வது உறுதி. அதை யாராலும் தடுக்க முடியாது என்ற வகையில் நாம் உணரக்கூடிய கருத்துக்கள் உடையதாகவும் இந்த பாடல் இருக்கிறது. அதான் அடுத்த வரிகள் எல்லாம் சொல்லுது. வீரமுண்டு வெற்றி உண்டு விளையாடும் களம் இங்கே உண்டு வா வா என் தோளா. இங்கே எங்களுடைய வீரர்களிடம் கட்டுக்கடங்காத வீரம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. எத்தனை போர்க்களங்கள் கண்டாலும் நாம் அசராமல் வெற்றி அடைந்து விடுவோம் என்று இந்திய திருநாட்டினுடைய படை வீரர்களுடைய வல்லமையை பறைசாற்றும் விதமாகவும் தன்னுடைய கட்சியில் உள்ள தொண்டர்கள் எல்லாம் இதே மாதிரி வெற்றியுடன் வீரத்துடன் போராடக்கூடிய வெற்றியை தமக்கு தேடித்தருவர்கள் என்ற பொருள்படுமாறும் இரண்டு பொருள்களில் முத்துலிங்கம் அவர்கள் அருமையாக எழுதி கொடுத்த இந்த பாடல் டி. எம். சௌந்தரராஜனால் உணர்ச்சி பொங்குமாறு பாடப்பட்டுள்ளது. பூனைகள் இனம் போலே பதுங்குதல் இழிவாகும், பொலியினம் நீயனில் பொருதிடவாராய், வீரமுண்டு வெற்றி உண்டு விளையாடும் களம் இங்கே உண்டு வா வா என் தோளா. எப்படி எழுதியிருக்கார் பாருங்க. அண்டை நாட்டுக்கு சவால் விடுறாரு. பூனை இனம் போல நீ பதுங்கிக் கொண்டாய், போரை நிறுத்து என்று நீ தூது விட்டாய், அதனாலதான் போரை நிப்பாட்டணும். ஆனா அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய மனத்துணிவு உனக்கு இருக்குதா? வேற ஒரு நாட்டு சொல்லிதான் நிப்பாட்டுனீங்க அப்படின்னு சொல்லி செய்தியை பரப்பி விடுறீங்க. அதான் சொல்றாரு. பூனைகள் இனம் போலே பதுங்குதல் இழிவாகும், புலியினம் நீயனில் பொருதிடவாராய், வீரமுண்டு வெற்றி உண்டு விளையாடும் களம் இங்கே உண்டு வா வா என் தோளா. அண்டை நாட்டுக்கு விடக்கூடிய சவால். அதே சமயத்தில் கொஞ்சம் நுட்பமாக பார்த்தால் நம்மளுடைய அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த கட்சி தொண்டர்களிடம் வீரம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, அவர்கள் புலி போல போராட தயாராக இருக்கிறார்கள் என்ற பொருள் தரக்கூடியதாகவும் இந்த பாடல் புனையப்பட்டுள்ளது. அதனாலதான் இந்த பாட்டை வரலாற்று சிறப்புமிட்ட பாடல் என்று சொன்னேன். ஏன்னா ஒவ்வொரு வரியுமே அந்த படம் வெளிவந்த ஆண்டு அவர் 77 முதலமைச்சர் ஆனவன்னு தான் வந்தது. அந்த 76, 77 உள்ள கள நிலவரங்களை பிரதிபலிப்பதாகவும் தேசத்தினுடைய விடுதலைக்காக நம்முடைய வீரர்கள் போராடுவதை பிரதிபலிப்பதாகவும் ஒரே சமயத்தில் இரண்டு பொருள்படுமாறு இருக்கிறது. தென்பாங்கு தென்றல் பண்பாடும் நாட்டில் தீராத புயல் வந்ததேனோ, தென்பாங்கு தென்றல் பண்பாடும் நாட்டில்
தீராத புயல் வந்ததேனோ, நீர் வாழும் மீன்கள் நிலப்பீழல் போலே நெஞ்சத்தை பிடித்தேங்கலாமோ, வீரமுண்டு வெற்றி உண்டு விளையாடு களம் இங்கே உண்டு வா வா என் தோளா. அதாவது நாம் போரை விரும்பவில்லை, அதே சமயத்தில் வந்த போரையும் நாம் விடப்போவதில்லை. அதான் தென்பாங்கு தென்றல் பண்பாடும் நாட்டில் தீராத புயல் வந்ததேனோ, நீர்வாழும் மீன்கள் நிலம் மீளல் போலே நெஞ்சத்தை பிடித்தேங்கலாமா, போர் வந்துருச்சே என்று கவலைப்பட வேண்டாம், வீரம் உண்டு வெற்றி உண்டு விளையாடும் களம் இங்கே உண்டு வா வா என் தோளா. எந்த போர்க்களம் வந்தாலும் நாம் வெற்றி பெற்று விடலாம், வென்று காட்டி விடலாம், எதிரியை புறமுறுகாட்டி ஓடச் செய்து விடலாம் என்று மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனில் அற்புதமாக இந்த பாடல் உணர்ச்சி பொங்குமாறு இயற்றப்பட்டு படமாக்கப்பட்டு காட்சியாக்கப்பட்டுள்ளது. இதை நீங்க கேட்டீங்கன்னாலே உங்களுக்கு இந்த சுதந்திர தின விழா மனநிலைக்கு இது பொருத்தமாக இருக்கும். கேட்டு பாருங்க, இந்த பாடல் நாம் பேசி முடிச்ச உடனே இந்த பாட்டை கேட்டு பாருங்க, மிகவும் அற்புதமாக இருக்கும். அந்த பாடலை டி.எம். சௌந்தரராஜன் பாடியிருக்கிறாரு. அந்த அளவு உணர்ச்சி பொங்க பாட முடியாட்டாலும் நீங்க ரசிக்கணுங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு இதை என்னால் முடிந்த அளவுக்கு பாடி காண்பித்திருக்கிறேன். நீங்கள் அதை கேட்டு பார்த்தால் அதனுடைய சுவையை உணரலாம். தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம், தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம், ஒற்றுமையால் பகைவர்களை ஓட வைப்போம், உழைப்பாலே நம் நாட்டை உயர்த்தி வைப்போம், தாயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கை, தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம். மற்றும் ஒரு என்னை கவர்ந்த திரை இசை பாடல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.